இப்பவும் சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பிளான் பண்ணதே நீங்க தான். ஆதாரம் இல்லாததுனால இப்ப வேணும்னாலும் நீங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க மாட்டுவீங்க. அன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை பவியை என்கிட்ட இருந்து பிரிச்சலான்னு மட்டும் நினைச்சு கூட பாத்துறாதீங்க. அது நடக்கவே நடக்காது. வா பவி, போலாம். அர்ஜுன், இனிமே இந்த மாதிரி பண்ணாதடா. சாரிக்கா, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சாரி பவி. ஒரு வகையில நடந்த எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம். நான் மட்டும் கோவப்பட்டு உன்னை திட்டாம இருந்திருந்தா நீ வீட்டை விட்டு வெளியில போற நிலைமை வந்திருக்காது. என்னாலதான் தேவையில்லாம ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. என்ன மன்னிச்சிரு பவி. என்ன சித்தப்பா, என்கிட்ட போய் சாரி கேக்குறீங்க? நீங்க என்னதான் என்ன திட்டினாலும் இப்ப என்ன காப்பாத்த வந்ததும் நீங்க தானே. நீங்க எப்படியும் வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சித்தப்பா. அந்த நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் புரியல சித்தப்பா. என்ன பவி? என்ன கடத்திட்டு போன ரவுடிங்க என்கிட்ட நம்ம வீட்ல உள்ள நகையை பத்தி தான் கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற என் தாத்தாவை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. நானும் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக லாக்கர் எங்க இருக்கு, அதோட பாஸ்வேர்டு என்ன, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். என்ன பவி சொல்ற? லாக்கரை பத்தி ரவுடிங்கள்ட்ட சொல்லிட்டியா? ஆமா மாமா, அப்பதானே தாத்தாவை அவங்க விடுவாங்க, அதான் சொன்னேன். ஆனாலும் அவங்களால அத வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் லாக்கரோட பாஸ்வேர்ட மாத்தி தானே சொன்னேன். லாக்கர் நம்ம வீட்ல பாட்டி இருக்க ரூம்ல தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போனாலும் அதை திறக்கவே முடியாது. சூப்பர் பவி, இந்த ஆபத்துல கூட நல்லா யோசிச்சிருக்கியே. செம. டேய், வாயை மூடிட்டு அமைதியா இரு. தேவையில்லாம எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க. மாமா, நான் சொன்னேன்ல, இது எல்லாமே அந்த காயத்ரியோட வேலை தான். நம்ம வீட்ல உள்ள நகையை பத்தி ரவுடிங்க விசாரிச்சிருக்காங்கன்னா அது அவங்க சொல்லிதான் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பவியோட தாத்தா இருக்கிற இடமெல்லாம் அவங்க சொல்லாம தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. டேய், நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காத. அவங்கதான் எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க அதை இன்னும் நம்புறீங்களா? ஐயோ, போதும், நிறுத்துறீங்களா? நானே இப்பதான் என் புள்ள கிடைச்சிருக்கான்ற நிம்மதியில இருக்கேன். இதுக்கு யார் காரணம், என்ன ஏது, இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நடந்ததெல்லாம் கெட்ட கனவாவே இருந்துட்டு போகட்டும். தயவு செஞ்சு வீட்டுக்கு போலாம். வா அர்ஜுன். கார்ல ஏறு.